வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்த பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான எந்த குற்ற செயலையும் தடுக்கவில்லை. மு.க.ஸ்டாலின் விழித்து கொண்டுதான் இருக்கிறாரா, இல்லை கும்பகர்ண தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறாரா என்று ஒரு பகீர் கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணாமலை. அதோடு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாஜகவினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜனவரி 3ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி சார்பில் நீதி பேரணி நடத்தப்படும். பேரணி சென்னை வந்த பிறகு ஆளுநர் ரவியை சந்தித்து புகார் அளிப்போம் என்று அண்ணாமலை அறிவித்திருந்தார். ஆனால் நேற்று இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்தது. ஆனபோதிலும் திட்டமிட்டபடி பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. அதன்படி இன்று காலை பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் போராட்டம் தொடங்கப்பட்டது. அப்போது நடிகை குஷ்பு கையில் சிலம்புடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் போராட்டம் தொடங்கியதுமே குஷ்பு உள்ளிட்ட அனைத்து பாஜகவினரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். எப்போதுமே அரசியல் கட்சிகளை கைது செய்தால் அவர்களை காவல்துறையினர் திருமண மண்டபத்தில் அடைத்து வைப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் மதுரையில் உள்ள ஆட்டு பகமை கட்டளை திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே ஆடுகள் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அதை பார்த்து குஷ்பு உள்ளிட்டோர் போலீசாரிடத்தில் வாக்குவாதம் செய்ததோடு தங்களை வேறு மண்டபத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பாஜகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மதுரை பாஜக மகளிர் அணி தலைவி உமா ரதி உள்ளிட்ட பலரை போலீசார் வீட்டு காவலில் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், திமுக நிர்வாகியால் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவிக்காக நீதி கேட்டு நாங்கள் நீதி பேரணி நடத்த திட்டமிட்டோம். ஆனால் பாஜகவினரை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் ஆட்டு மந்தை கல்யாண மண்டபத்தில் அடைத்து வைத்தது மட்டுமின்றி வீட்டு காவலிலும் வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது. இந்த திமுக ஆட்சியில் பாலியல் குற்றம் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களை செய்த நபர்களெல்லாம் பொதுவெளியில் சுதந்திரமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்காக ஜனநாயக ரீதியில் போராடிய பாஜகவினரை கைது செய்துள்ளார்கள். இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை. குற்றவாளிகளை பாதுகாக்கிறார். குற்றவாளிகளை தண்டிக்க சொன்னால் அவர்களுக்கு எதிராக போராடியவர்களை கைது செய்கிறார். இது போன்ற எங்களது போராட்டங்களால் திமுகவினரின் ஒட்டுமொத்த அராஜகமும் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று அவர் பயப்படுகிறார். அதனால்தான் ஜனநாயக ரீதியாக ஒரு மாணவிக்கு நீதி கேட்டு போராடும் எங்கள் மீது அடக்குமுறையை வெளிப்படுத்துகிறார்கள். ஜனநாயகத்தை இரும்புகரம் கொண்டு அடக்கினால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது போன்று கைது செய்து எங்களது கொந்தளிப்பை அடக்கிவிட முடியாது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அதனால் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்தால் அனைவரும் அடங்கி ஓட்டம் பிடித்து விடுவார்கள் என்று மு.க.ஸ்டாலின் கணக்கு போட வேண்டாம். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிந்து கொண்டேதான் இருக்கும். மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் பின்னணியில் இருக்கும் அந்த ஆடிக்கார் சார் வெளியில் வர வேண்டும். அதுவரைக்கும் தமிழக அரசையும் காவல்துறையையும் நாங்கள் துரத்தி கொண்டேதான் இருப்போம் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அடுத்த செய்தி, யார் அந்த சார்? விவகாரத்தில் புதிய திருப்பம். ஞானசேகருக்கு யார் யாருடன் தொடர்பு? தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் அடிப்படையில் ஞானசேகரன் என்ற திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். அதையடுத்து அவரிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தனது காதலனுடன் பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் பேசிக் கொண்டிருந்த போது காதலனை தாக்கிவிட்டு தன்னை பலாத்காரம் செய்ததாக புகார் தெரிவித்துள்ள அந்த மாணவி அதை ஞானசேகரன் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு யாரோ ஒரு சாருடன் போனில் பேசியதாகவும், நான் எப்போது அழைத்தாலும் நீ வர வேண்டும், அவருடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்றாலும் தன்னை மிரட்டியதாகவும் அந்த மாணவி தெரிவித்திருந்தார். என்றாலும் ஞானசேகரனிடத்தில் கடந்த ஒரு வார காலமாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறை அவர் பின்னணியில் இருக்கும் நபர்கள் குறித்த தகவலை இதுவரை வெளியிடவில்லை. அதன் காரணமாகவே அதன் பின்னணியில் இருப்பவர்கள் திமுக புள்ளிகள்.
அதனால்தான் காவல்துறை அது குறித்த தகவலை வெளியிடாமல் ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நேரத்தில்தான் தற்போது இந்த விவகாரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியிலிருந்து வந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்குள்ள பேராசிரியர்கள் மாணவ மாணவிகளிடத்தில் விசாரணை நடத்தினார்கள். அதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து வாக்குமூலம் எடுத்தார்கள். அப்போது அவர் கொடுத்த வாக்குமூலத்துடன் ஆளுநர் ரவி மற்றும் காவல் ஆணையரை சந்தித்து தகவல் கொடுத்த தேசிய மகளிர் அணி உறுப்பினர்கள் அதன் பிறகு டெல்லி புறப்பட்டு சென்றார்கள். அப்போது ஏற்கனவே பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்த ஞானசேகரனை காவல்துறை சுதந்திரமாக வெளியில் விட்டது தவறு. அதனால்தான் இதுபோன்ற மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்ய அவருக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. அதோடு மாணவி கொடுத்த இந்த புகாரை மத்திய அரசிடம் கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தேசிய மகளிர் ஆணையம் சேகரித்த அந்த குற்ற பத்திரிகையில் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது என்னவென்றால், மாணவி சம்பந்தப்பட்ட இந்த குற்ற பின்னணியில் பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். முக்கியமாக இந்த ஞானசேகரனுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் பல அலுவலர்களுக்கிடையே கடந்த 7 ஆண்டுகளாக நட்பு இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி இதுபோன்ற வெளிநபர்களால் பாதிக்கப்படும் மாணவிகள் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது இல்லையா? ஏற்கனவே இதே ஞானசேகரன் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட போதும் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. அதனால் இந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் தொடர்பில் அரசியல் புலிகள் மட்டுமின்றி பல்கலைக்கழகத்தை சார்ந்த நபர்களும் இருக்க வாய்ப்பு இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சமீப காலமாக பள்ளி கல்லூரிகளில் பல ஆசிரியர்கள் மாணவிகளிடத்தில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் நாடெங்கும் நடைபெற்று வருவதால் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்களும் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற அடிப்படையில் தற்போது ஒரு புகார் பட்டியலை டெல்லி மேலிடத்தில் கொடுத்திருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம். இந்த புகார் பட்டியலை தமிழக ஆளுநருக்கும் கொடுத்துள்ளார்கள். இதுவரை குற்றவாளி ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்பதால் அவருக்கு பின்னால் இருக்கும் அந்த சார் எந்த அரசியல்வாதி என்ற கோணத்தில் மட்டுமே அலசி ஆராயப்பட்டு வந்த நிலையில் தற்போது பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர்கள் அல்லது அலுவலர்கள் யாரேனும் கூட இதன் பின்னணியில் இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் சில பேராசிரியர்களின் தவறான பாலியல் அத்துமீறல்கள் குறித்து பல்கலைக்கழகம் மாணவிகள் பலரும் குற்றச்சாட்டு முன்வைத்ததால் அவர்களும் அடுத்தபடியாக விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இந்த மாணவி விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தரும் சம்பவங்கள், எதிர்பாராத ட்விஸ்டுகள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. நண்பர்களே, மாணவி பலாத்கார சம்பவத்தை எதிர்த்து மதுரையிலிருந்து நீதி பேரணி நடத்த தயாரான பாஜக மகளிர் அணியினரை திமுக அரசு கைது செய்திருப்பது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் டெல்லி தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.